ஹைஸ் நாம ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா, நமக்கு என்ட்ரி எடுக்கிறது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே மைண்ட் அளவுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பட் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதாவது ஆர்டர இப்பவே க்ளோஸ் பண்ணிறலாமா? இல்ல டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கன்னா பின்னான்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ இத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கேபிட்டல்ல 10 டூ 20% மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அடுத்த ட்ரேடு, அதுக்கு அடுத்த ட்ரேட்லாம் நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும், அதே சேம் கேபிட்டல யூஸ் பண்ணி நமக்கு ட்ரேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். தென் நம்ம ஒரு ஆர்டர எடுத்ததுக்கப்புறம் பொசிஷன் புக்க பார்க்கவே கூடாது. நீங்க ஆப்ஷன் பையரா இருந்தாலும் சரி, செல்லரா இருந்தாலும் சரி, பொசிஷன் புக்க பார்க்கக்கூடாது. ஓகே. நம்ம இப்போ பொசிஷன் புக்க பார்க்காம இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட டார்கெட்டோ அல்லது ஸ்டாப் லாஸோ போச்சுன்னா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் கோடாக் நியூல பிராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுவேன். நீங்க கோடாக் நியூல யூஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க என்டிட்டி ஆர்டர் இருக்கிற மாரி ஒரு புரோக்கர்ட்ட அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஆர்டர எடுத்ததுக்கு அப்புறம் இம்மீடியட்டா டார்கெட்டும், ஸ்டாப் லாஸும் நம்ம பிளேஸ் பண்ணியே ஆகணும். இல்ல அப்படின்னா நம்மளால சக்சஸ் பண்ணவே முடியாது. மார்க்கெட்லயும் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஓகே கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால நம்ம சென்செக்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுப்போம். இங்க பாருங்க. நான் இப்ப 30 மினிட்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கேன். நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 30 மினிட்ஸ்ல கிரீன் கேண்டில் அப்படின்னா, கீழ விக் பெருசா இருக்கணும், மேல சின்னதா இருக்கணும். அத நான் ஒரு பையிங் கேண்டிலா மார்க் பண்ணிக்கிறேன். அதேபோல செல்லிங் கேண்டில் அப்படின்னா, மேல விக் பெருசா இருக்கணும், கீழ சின்னதா இருக்கணும். இத நான் செல்லிங் கேண்டிலா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம ஆப்ஷன் பை பண்றதுனால, ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கணும் அப்படின்றதுக்காக, நான் 30 மினிட்ஸ்ல இருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு, அதுல தான் நான் ட்ரேட் பண்ண போறேன். இங்க பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. நம்ம சேனல கன்டினியூவா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். 2 நாளா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருந்திருக்கும். ஓகே. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு, இங்க கீழ க்ளோஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. எந்த ஒரு கேண்டிலுமே கீழ க்ளோஸ் ஆயிருக்காது. இந்த கேண்டில் பாருங்க, கீழ க்ளோஸ் ஆயிட்டு, மேல மறுபடியும் இம்மீடியட்டா க்ளோஸ் வச்சிருக்கோம். இது ஒரு பையிங் கேண்டிலா அப்படின்னா, கண்டிப்பா இது ஒரு பையிங் கேண்டில் கிடையவே கிடையாது. ஓகே. அப்ப நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? 9:36 கேண்டில். இந்த கேண்டில் தான் நமக்கு ஒரு என்ட்ரி கேண்டில். ஓகே. இந்த 9:36 கேண்டில் என்ட்ரி கேண்டில் அப்படின்றத நம்ம எப்ப கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, 9:42 கேண்டில்ல தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நான் என்னோட கோர்ஸ் வீடியோல லெசன் 2ல இத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும். இங்க பாருங்க. இங்க போயிட்டு நான் போய் பார்க்குறேன். பிரைஸ் 8043 இருக்கு. அதேபோல இங்க பார்க்குறேன் 8115 இருக்கு. ஓகே. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இருந்து தானே பிரைஸ் மொமெண்டம் ஆயிருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 8100 புட் ஆப்ஷன் சார்ட் சென்செக்ஸ்ல எடுத்துக்கிறேன். இது சென்செக்ஸோட 8100 புட் ஆப்ஷன் சார்ட். இந்த கேண்டில் தான் நமக்கு ஒரு என்ட்ரி கேண்டில். 9:36 கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி கேண்டில். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என்ட்ரி எடுக்கிறதுக்காக 50% மார்க் பண்ண போறோம். அதாவது அன்னைக்கு டே லோ பிரிண்ட் ஆயிருக்கும்ல பிரைஸ், அதுல இருந்து இந்த என்ட்ரி கேண்டிலோட ஹை வரைக்கும் மார்க் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த டே லோவுக்கு கீழ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். நாம 4 விதமான ட்ரேடிங் மெத்தட் சொல்லியிருப்போம். அதுல ஒரு சில இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டே லோவுக்கு கீழ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். அதர்வைஸ் இந்த மெத்தடுக்கு அந்த மாதிரி வராது. ஓகே. இங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு ரூ. 212.65 இருந்தது. நான் ரூ. 213ல நான் ஆர்டர பிளேஸ் பண்ணேன். ரூ. 213ல நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 50% வரும். 50% அப்படிங்கிறது ரூ. 319.50 வரும். அதேபோல ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25%. இந்த என்ட்ரி எடுத்தோம் இல்லையா? அதுலேருந்து 25% தான் இந்த மெத்தட பொறுத்தவரைக்கும் நம்ம வைப்போம். ஓகே. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 159 சம்திங் வரும். இந்த ரூ. 319 அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த கேண்டில்ல வந்திருக்கு பாருங்க. ஒரே கேண்டில் தான் வந்திருக்கும். இம்மீடியட்டா வந்திருக்கும். நீங்க நம்மளோட வீடியோஸ ரொம்ப வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். 40 வீடியோவுக்கு மேல. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கரெக்ட்டான ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம்னா, மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷத்திலேயே டார்கெட் போயிடும். சப்போஸ் நம்மளோட டார்கெட் போகல அப்படின்னா, 11:15க்கு என்ன பிரைஸ் இருக்கோ, அதுல நம்ம எக்ஸிட் ஆயிட்டு வெளியில வந்துருவோம். ஓகே. நான் இன்னைக்கு மார்னிங் சென்செக்ஸ்ல மட்டும் தான் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தேன்.
இது பேங்க் எக்ஸோட 3 மினிட் சார்ட்டு. ஏன் பேங்க் எக்ஸ் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, மண்டே வந்துட்டு பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பேங்க் எக்ஸ் சார்ட்டும் வந்துட்டு வாட்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், மார்னிங் வந்துட்டு சென்செக்ஸ் மாதிரியே வந்துட்டு இந்த இடத்துலயே வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த கேண்டல் வந்துட்டு பேங்க் எக்ஸில் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக நமக்கு தெரியும். ஆனால் இந்த ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. 58,581 இருக்குது. 58,600 புட் ஆப்ஷன் சார்ட்டை போய் எடுத்து பாருங்கள். ப்ரைஸ் வந்துட்டு இந்த நம்ம 50%ல என்ட்ரி எடுப்போம் இல்லையா? அந்த ப்ரைஸுக்கே வந்துட்டு வந்திருக்காது. ஸோ, அதனால வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கீழ வந்துட்டு போயிட்டே இருந்துருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2:30 ஆகுது. எல்லா எல்லா லைன்ஸுமே நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிட்டு, ஒரு நமக்கு லைன்ஸே இல்லாத இடத்துல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இந்த மாரி இடத்துலலாம் நம்ம போயிட்டு டிசிஷன் வந்துட்டு மேக் பண்ணவே கூடாது. ஏன் அப்டின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரே ரேஞ்ச் பவுண்டா ஆயிடும். நீங்க கால் சைடு எடுத்தீங்கனாலும் பிரீமியம் குறையும். புட் சைடு எடுத்தீங்கனாலும் பிரீமியம் குறையும். சப்போஸ் நீங்க ஒரு ஆப்ஷன் செல்லரா இருந்தீங்க அப்டின்னா, இந்த மாரி இடத்துல வந்துட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே கைஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இத வந்துட்டு நான் டெய்லி வந்துட்டு போடுறது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ரெக்கார்டு மாரி தான் வந்துட்டு தெரியும். ஆனா அது அப்படி கிடையாது. ஓகே. நான் லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவேன். ஓகே. நான் கண்டிப்பா வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு ப்ராஃபிட்ட வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அந்த ஷேர் பண்ணும்பொழுது வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு நான் ஒரு கேப்பிட்டல ரீச் பண்ணதுக்கப்புறம் என்னோட ப்ராஃபிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதர்வைஸ் ஒண்ணும் இது கிடையாது. நான் இந்த இதில வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே வந்துட்டு என்னோட கோர்ஸ் வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருக்கேன். கோர்ஸ் வீடியோஸ் வந்துட்டு நான் ஏன் இவ்வளோ கம்மியான சார்ஜ் வந்துட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் மார்க்கெட்ல நீங்க 2, 3 இயர்ஸ் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ உங்க கையில சுத்தமா வந்துட்டு பைசா இருக்காது. எனக்குமே அந்த மாரி நிலைமைகள்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. இதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்துட்டு கம்மியா வச்சிருக்கேன். தென் நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றவங்க மட்டும் வந்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அதேபோல ஏன் நான் வந்துட்டு ஒன்லி வந்துட்டு ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு தான் நான் வந்துட்டு குடுக்குறேன் அப்படின்னா, என்னால வந்துட்டு மெயின்டெயின் பண்ண முடியாது. எனக்கு வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணும்பொழுது மைண்ட் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் பையரால வந்துட்டு ஒரு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். ஓகே. அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு 10 மெம்பர்ஸ்க்கா வந்துட்டு குடுத்துட்டுருக்கேன். ஓகே கைஸ். இப்போ ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு 2:30க்கு தான் வந்துட்டு இந்த இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? சென்செக்ஸ் சார்ட்ட கூட நான் வந்துட்டு நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரியா வந்த மாரி இருக்காது. ஓகே. இப்போ மண்டே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதுக்கு அப்போ வந்துட்டு நம்ம பேங்க் எக்ஸ்க்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க நல்லா கவனமா பாருங்க. ஆல்ரெடி இந்த பிரைஸ்லாம் ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் இதெல்லாமே வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஸோ அந்த மாரி இடத்துல தான் நம்ம வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு வந்தது அப்படின்னா வந்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். அதேபோல நம்ம மார்க் பண்றது மட்டும் தான் வந்துட்டு கிரீன் கலர், ரெட் கலர், பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்றோம். ஆனா டிசிஷன் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் வந்துட்டு எடுக்க போறோம். ஓகே. இப்போ இந்த கேண்டில் வந்துட்டு மேல விக்கு கூட இருக்கு. கீழ வந்துட்டு விக்கு சின்னதா இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் வந்துட்டு இத செல்லிங் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டவுட்டா இருக்கிற மாரி இருக்கு இல்லையா? அதனால இங்க பக்கத்துல ஸ்கேல் இருக்கும். ஸ்கேல எடுத்து நம்ம மார்க் பண்றோம். இங்க பாருங்க. மெஷர் பண்றோம். மெஷர் பண்ணும்பொழுது கீழ 68.35 வந்துட்டு காமிக்குது. மேல வந்துட்டு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேல பார்த்தீங்க அப்படின்னா 72 இருக்கு. அப்ப மேல தான் விக்கு ஜாஸ்தி இருக்கு இல்லையா? ஸோ அதனால மேலேயே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். செல்லிங் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் செல்லிங் கேண்டில். ஆனா இங்க வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு விட்டுருவோம். இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டில். இங்க பாருங்க ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில்ல மார்க் பண்ணும்போது இந்த கேண்டில் வந்துட்டு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா ஹைல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால இத வந்துட்டு கிரீன் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். மண்டே வந்துட்டு கேப் அப் அல்லது கேப் டவுன் வந்துட்டு ஆச்சு அப்படின்னா, இந்த பிரைஸ் எல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு நமக்கு கேப் அப், கேப் டவுன் மாரி இருக்கும். ஆனா நம்மளோட லெவல்ஸ்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இங்க பாருங்க. இது வந்துட்டு லாஸ்ட்டு இந்த கேண்டில் வந்துட்டு லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கும். மத்த கேண்டில் எல்லாமே 30 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கும். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்துட்டு நீங்க நோட் பண்ணணும். இன்னைக்கு போய் பாருங்க, சென்செக்ஸ் எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் என்ட்ரி வரல. நான் வந்துட்டு என்ட்ரி எடுக்கல. இங்க பாருங்க லாஸ்ட்டா வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாரி நம்ம பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்றோம்ல லாஸ்ட் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடம் இங்க இருக்கு. நீங்க இன்னைக்கு சென்செக்ஸ் சார்ட்ட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ராலி குடுத்து மேல வந்துட்டு மூவ் ஆயிருக்கும். ஓகே. நான் ரொம்ப வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்பேன்.
என்னோட ஃபேவரட் ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஃபின் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரி என்னால வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபின் நிஃப்டி வந்துட்டு இனிமேல் எக்ஸ்பைரி வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கு. ஸோ, அதனால மந்த்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு அதாவது 2 நாள் எக்ஸ்பைரி டே அண்ட் எக்ஸ்பைரி பிஃபோர் டே மட்டும் தான் நம்ம ஃபின் நிஃப்டில 2 நாள் தான் ட்ரேட் பண்ண போறோம். அதர்வைஸ் வந்துட்டு நிஃப்டிலயும், சென்செக்ஸ்லயும் தான் நம்ம வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே கைஸ். இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால வந்துட்டு ஃபின் நிஃப்டியை வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? இதுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன்ல, அதே போல் வந்துட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டியை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃபின் நிஃப்டிக்கு சப்போர்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் வந்துட்டு ஃபின் நிஃப்டியை நம்ம வச்சு ட்ரேட் பண்ணலாம். சப்போர்ட் மீன்ஸ் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் வந்தது அப்படின்னா நீங்கள் ஃபின் நிஃப்டியில் என்ட்ரி எடுக்கலாம். அன்றைக்கி எக்ஸ்பைரியா அப்படின்னா அதே போல் ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் வந்தது அப்படின்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு இதை பேஸ் பண்ணி என்ட்ரி வந்ததை நான் எடுத்ததை அதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே சண்டேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 42 43 வீடியோஸ்க்கு மேலே வந்துட்டு ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா? அதில் இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி வந்துட்டு கிடைக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.